This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சீனா செய்த காரியம். இந்தியா அமெரிக்கா என உலகம் எங்கும் மோசமான பாதிப்பு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிய ஜப்பான். சீனா திடீரென கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்போர்ட் மீது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் குறித்து உலகமெங்கும் கவலை எழுந்துள்ளன. பல ஒட்டுமொத்தமாக உலகில் பல நாடுகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி பல்வேறு அரசாங்கங்களும் கூட எச்சரிக்கை விடுத்துள்ளன. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். சீனாவில் மக்களாட்சி இல்லை. அங்கு ஜின்பிங் தலைமையிலான ஒற்றை ஆட்சி முறையே நடக்கிறது. இதனால் சீனா திடீரென பல நடவடிக்கைகள் எடுக்கும். இது பல நேரங்களில் உலக நாடுகளுக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். அதுபோல்தான் சீனா இப்பொழுது மீண்டும் ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதாவது சீனா அரசு திடீரென கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்போர்ட் மீது மின் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. காந்தகங்கள் உட்பட பலவற்றின் ஏற்றுமதிகளுக்கு சீனா கடுமையான ஏற்றுமதிகளுக்கான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது மின்சாரம் மற்றும் பெட்ரோல் வாகனங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் எரிசக்தி அமைப்புகளுக்கு முக்கியமானதாக உள்ளது. இதற்கு சீனா திடீரென கட்டுப்பாடு விதித்துள்ளது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதியில் அமலுக்கு வந்தாலும் இப்பொழுதுதான் அதன் பாதிப்புகள் தெரிய தொடங்கியுள்ளன. சீனா இப்பொழுது மொத்தம் 7 அரிய பூமி தனிமங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய காந்தகங்களை ஏற்றுமதி செய்ய சிறப்பு ஏற்றுமதி உரிமங்களை கட்டாயமாக்கியுள்ளது. தேசிய பாதுகாப்பை காரணமாக சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் சமாரியம், கடோலியம், டெர்பியம், டிஸ்பரேசம் மற்றும் இன்டீரியம் உள்ளிட்ட முக்கியமான பொருட்கள், மின்சார மோட்டார்கள், பிரேக்கிங் சிஸ்டம்ஸ், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு முக்கியமானதாக உள்ளன. உலகில் REEகளில் சுமார் 60% சீனா உற்பத்தி செய்கிறது. மேலும் அரிய மின்னரல்களின் சுத்திகரிப்பிலும் சுமார் 90% கட்டுப்படுகிறது. இதனால் அனைத்து நாடுகளிலும் உள்ள நிறுவனங்களும் சீனாவையே தொடர்ந்து சேர்ந்து வருகின்றன. இதை இப்பொழுது கடும் பாதிப்புகளையும் சந்திக்க தொடங்கியுள்ளது. உலகில் 3வது பெரிய வாகன சந்தையான இந்தியா இந்த நெருக்கடியால் அதிக பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. தற்போதைய சூழலில் ஜூன் மாதத்திற்குள் வாகன உதிரி பாகங்கள் கையிருப்பு தீர்ந்துவிடும் என்று இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்திய ஆட்டோமொபைல் செக்டாரியல் கவலைகளை அதிகரித்து வருகின்றன. அதே நேரம் சீனா இதுபோல ரோத் எர்த் கனிமங்களை ஆயுதமாக்குவது இது முதல் முறை அல்ல. கடந்த 2010ஆம் ஆண்டில் ஜப்பானுடனான பிரச்சினை காரணமாக அந்த நாட்டிற்கான ஏற்றுமதியை மட்டும் சீனா தற்காலிகமாக நிறுத்தியது. இதனால் ஜப்பான் அப்பொழுதே சீனாவை தாண்டி பல நாடுகளில் இருந்து கனிமங்களை பெறும் வகையில் நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டது. ஜப்பானுக்கு நேர்ந்தது தங்களுக்கும் நடக்கலாம் என்பதை மற்ற நாடுகள் கணிக்க தவறிவிட்டன. சீனாவை சார்ந்து இருப்பதை அமெரிக்கா குறைக்க முயன்ற போதிலும் அது முடியவில்லை. அமெரிக்காவிலேயே பல கனிமங்கள் இருந்தாலும் அதை எடுக்க அதிக செலவாகும் என்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. இப்பொழுது சீனா மீண்டும் அதே ஆயுதங்களை கையில் எடுத்துள்ளது. இதனால் ஒட்டுமொத்த உலகமும் சிக்கலில் மாட்டியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.